ஓ ஹே கைஸ், என் பேர் முத்து விஜய். பிக்சலிசமோட இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு ஹெட்செட் வீடியோ பற்றி பார்க்கலாம். இது ஜாப்ராவோட இவால்வ் 20 ஹெட்செட். ஸோ ஆக்சுவலி இது வந்து லைக் ஒரு மொபைல் ஹெட்செட் அஃபிஷியலாக இல்லை. திஸ் இஸ் ஃபார் அன் லைக் ஆஃபீஸ் செட்டப் ஹெட்செட் தான். ஸோ இதை வந்து லைக் நான் இன்னைக்கு வந்து ரிவ்யூ பண்ணலை, ஜஸ்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் தான். ஏன்னா நான் வந்து இதை ஒரு 3-4 டேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வச்சு லைக் இந்த ஹெட்செட் ஓகேவா, இது வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருந்ததுன்னா எப்படி என்னங்கிறதெல்லாம் வந்து தெளிவாக சொல்ல போகிறேன். டைம் வேஸ்ட் பண்ணாங்கன்னா வீடியோக்குள்ளே போவாங்க. வீடியோவில் லைக் பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதாவது கேட்டதுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். இது ஒரு லைக் ஒரு கண்டென்ட் கன்சியூம் பண்ணுற ஹெட்ஃபோன்ஸான்னு கேட்டால் நான் வந்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் வந்து கண்டென்ட் கன்சியூமிங்க்கும் லைக் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பட் நாட் டு தி லைக் டெடிக்கேட்டட் கண்டென்ட் கன்சியூமிங் ஹெட்ஃபோன்ஸ் ஆர் இயர்ஃபோன்ஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ இது வந்து ஒரு ஆஃபீஸ் செட்டப் லைக் ஹெட்ஃபோன்ஸ் மாதிரி. நீங்கள் வந்து நிறைய மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுவீங்க, லைக் நிறையா டீம்ஸ் கால்ஸ் பேசுவீங்க, இந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இது வந்து லைக் ப்ரைமரிலி ஃபோக்கஸ் பண்ணி டெவலப் பண்ண ஒரு ஹெட்ஃபோன்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பில்ட் குவாலிட்டிலேருந்தே ஆரம்பிக்கலாம். எல்லா ஹெட்ஃபோன்ஸ் மாதிரி தாங்க, ஒரு பிளாஸ்டிக் பில்ட் குவாலிட்டி. நமக்கு வந்து இந்த மைக் மட்டும் கொஞ்சம் ரொட்டேட்டிங்காக இருக்குது. இது எனக்கு வந்து இந்த டிசைன் ஓகே, நல்லா இருக்குது. லைக் ஒரு ஸ்பின் டயல் மாதிரி இருக்குது. பட் வந்து இதில் இருக்க ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு லைக் கொஞ்சம் ஏதாவது மூவ்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா, இப்போ இந்த மைக் ஒரே பொசிஷனில் இருக்காது, லைட்டாக கீழே இறங்கலைன்னா லைட்டாக மேலே ஏறும். இது மட்டும் கொஞ்சம் லைக் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா லைக் இந்த ஹெட்ஃபோன்ஸோட பில்ட் குவாலிட்டி பற்றி பேசணுன்னா, நமக்கு வந்து இந்த ஒரு நார்மல் ஸ்பாஞ்சஸ் தான் கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப இதெல்லாம் இல்லை. இந்த ஸ்பாஞ்சஸோட குவாலிட்டி வந்து லைக் ஃபுல் ரிவ்யூவில் தான் நான் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து லைக் ஒரு 2 to 3 years பேக்கில் வந்து இந்த சென்னைசர் இயர்ஃபோன்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணியிருப்பேன். ஸோ அதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாஞ்ச் குவாலிட்டி ரொம்பவே மோசமாக இருந்தது. ஒரு 1.5 yearsலேயே பார்த்தீங்கன்னா டக்குன்னு கிளிய ஆரம்பிச்சிடும். இத்தனைக்கும் பேக்கில் மட்டும்தான் இருக்கும், லைக் பேக்கில் இருக்கும், இல்லைன்னா என்னோடய டெஸ்கில் இருக்கும், இல்லைன்னா நான் லைக் அதை வந்து ஆஃபீஸ்க்குன்னு எடுத்துகிட்டு போவேன், அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு எதுக்குமே யூஸ் ஆகாது. ஸோ அதிலே வந்து அந்த ஸ்பாஞ்ச் குவாலிட்டி வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. அண்ட் அந்த ஸ்பாஞ்ச் தனியாக நீங்கள் வாங்கணுன்னா லைக் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, லைக் ஸ்பாஞ்ச் வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா லைக் ஒரு 180 degree ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்ல மாட்டேன், பட் வந்து ஒரு 90 degreeக்கு வந்து ரொட்டேட் ஆகுற இயர் கப்ஸ் இருக்குது. அண்ட் வந்து காதில் கரெக்டாக ஃபிட் ஆகுது, லைக் கரெக்டாக காது மேலே இருக்குது. அண்ட் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் அப் டு சர்டன் பீரியட், ஒரு 1.5 hours 2 hours அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி எனக்கு தோணுது இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸில். ஸோ லாங் டேர்முக்கும் இதே மாதிரி தான் இருக்குங்கிறது வந்து என்னால் அஷ்யூர் பண்ண முடியும். ஏன்னா இந்த 3 to 4 daysலேயே இது வந்து நான் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிட்டேன் பயங்கரமாக. அதனால் லைக் அந்த கம்ஃபர்ட் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மேபி என்னோடய காதுக்கு மட்டும் இப்படி இருக்கலாம். சில பேர்லாம் வந்து இந்த மாதிரி எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி லைக் வேறு சில பேர்கிட்ட கேட்டப்போ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி இந்த இஷ்யூஸ் இல்லை. ஸோ மேபி இது ஒரு லைக் ஒரு பர்சனல் திங் மாதிரி இருக்கலாம். அண்ட் நீட்டாக ஃபிட் ஆகுது, லைக் நீங்கள் லுக் வைஸும் பார்க்கலாம். ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பெரிய ஹெட்ஃபோன்ஸாக அந்த மாதிரி ரொம்ப ஆக்வர்டாக இல்லை, ஒரு நார்மல் ஹெட்ஃபோன்ஸ் மாதிரி தான் இருக்குது. பட் சென்னைசர் பார்த்தீங்கன்னா கப்ஸ் பெருசாக இருக்கும், இது வந்து கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் ரொம்ப குட்டியாக மினிமலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது லுக் வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அண்ட் அடுத்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வர்றது வந்து ஆடியோ குவாலிட்டி தான்.
ஸோ ஆடியோ குவாலிட்டின்னு பார்க்கும்போது இதில் வந்து நான் ஆல்மோஸ்ட் அகெயின் 3 to 4 days ஆஃப் மீட்டிங்ஸ், டீம்ஸ் கால்ஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். ஸோ ஆடியோ குவாலிட்டின்னு பார்க்கும்போது அவங்க பேசுகிறது வந்து எப்பவும் போல் சூப்பராகவே கேட்குது. ஏன்னா இதோட பர்பஸே அதுதான். லைக் வந்து அந்த அவங்க பேசுகிறதும் நமக்கு நல்லா கேட்கணும், நம்ம பேசுகிறதும் அவங்களுக்கு நல்லா கேட்கணும். இதே வந்து நீங்கள் இது ஒரு ஃபோன் காலோ இல்லைன்னா ஒரு லைக் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு இயர்பட்ஸ் அண்ட் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து லைக் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆடியோவோட அந்த வாய்ஸோட ஒரு சின்ன சேஞ்ச் தெரியும். பட் இது வந்து ஓரளவுக்கு லைக் நம்ம வாய்ஸ் மாதிரி கொஞ்சம் மிமிக் பண்ணும். எக்ஸாக்டாக அப்படின்னு சொல்ல மாட்டேன், பட் நார்மல் கமர்ஷியல் ஹெட்ஃபோன்ஸோட ஆடியோ குவாலிட்டி அண்ட் மைக் குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டின்னு சொல்ல மாட்டேன், மெயினாக மைக் குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதுக்கு தான் இந்த டெடிக்கேட்டட் மைக்கு கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட்டட் ஆப்ஸில் நாய்ஸ் கேன்சலிங் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்காது, நாய்ஸ் சப்ரெஸ் பண்ணி தான் லைக் எடுத்துக்கும். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஓகே ஃபைன் தான். லைக் மைக் குவாலிட்டியில் எனக்கு எந்த பெரிய இஷ்யூஸும் இல்லை. ஸோ வந்து ஒரு ரொம்ப அதுக்குன்னு ரொம்ப ஒரு சவுண்டான என்விரான்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதாகும். பட் இந்த ஒயிட் நாய்ஸஸ் லைக் இந்த ஃபேன் ரொம்ப ஸ்பீடாக ஓடுது, இந்த மாதிரி இல்லைன்னா தூரத்தில் வர்ற சத்தம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக லைக் கேன்சல் அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஐ மீன் எப்படி சொல்கிறதுன்னா இந்த மீட்டிங்ஸ், அஃபிஷியல் கால்ஸ், இந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பட் இந்த ஹெட்ஃபோன்ஸில் அது மட்டும் ஸ்பெஷாலிட்டி இல்லை. ஆக்சுவலி இந்த ஹெட்ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு லைக் 2 விதமாக ப்ளக் பண்ணிக்கலாம். ஒன்று எப்பவும் போல் நமக்கு வந்து டைப் ஏ, ஸோ வந்து டைப் ஏ கொடுத்துருக்காங்க. அண்ட் தி நெக்ஸ்ட் பார்ட் ஒரு டைப் சி. ஸோ வந்து இந்த டைப் சி ஆக்சுவலி இந்த டைப் ஏ லைக் கன்வெர்ட்டருக்குள்ளே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பண்ணிக்கணும். பட் வந்து இந்த டைப் சி பார்க்குறது வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண சென்னைசர்லாம் வந்து பியூர்லி டைப் ஏ மட்டும்தான். இப்போ வர்ற நிறைய லேப்டாப்ஸ் வந்து டைப் ஏ வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒன்லி டைப் சி கொண்டு வராங்க. எக்ஸாம்பிளுக்கு மேக் புக்ஸே எடுத்துக்கலாம் நம்ம. அண்ட் டைப் ஏ கன்வெர்ட்டர் லைக் டைப் ஏ போர்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரியும் இருக்குது. அது வேறு எதுக்காவது நீங்கள் யூஸ் பண்ணணுன்னாலும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் இந்த டைப் சி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைப் சிலையும் நான் வந்து ப்ளக் பண்ணி கேட்டேன். எனக்கு வந்து அதே மாதிரி தான் குவாலிட்டி இருந்தது. எனக்கு எந்த மாதிரி லைக் ஆடியோ டிஃப்ரென்சஸும் இல்லை, மைக் குவாலிட்டிலையும் எந்த டிஃப்ரென்ஸும் வரல. ஸோ வந்து இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இதனால என்ன பாசிபிலிட்டி அன்லாக் ஆகுதுன்னா, இஃப் யூ ஹாவ் அ டைப் சி ஃபோன் யூ கேன் ப்ளக் இன் இயர். திஸ் இஸ் மை ஐஃபோன். ஸோ நான் ப்ளக்இன் பண்ணிட்டேன். அண்ட் யூ கேன் சி ஹெட்ஃபோன் சிம்பிள் காட்டுது, லைக் ஒரு ஆப்பிள் ஹெட்ஃபோன் சிம்பிள் மாதிரி. ஸோ வந்து இது ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் லைக் ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணி ஐ கேன் ஹியர் சாங்ஸ். லைக் நல்லா இருக்குது. ஆக்சுவலி இது ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இதில் கால்ஸும் பேசினேன், நல்லா தான் கேட்டதுன்னு சொன்னாங்க ரிசீவர் எண்டில். பட் நிறைய கால்ஸ் பேசலை, ஜஸ்ட் ஒரு 1 or 2 கால்ஸ் டெஸ்டிங் பர்பஸ்க்குன்னு லைக் பேசினேன். நல்லா இருந்ததுன்னு தான் சொன்னாங்க. லைக் ரொம்ப மோசமாலாம் இருந்த மாதிரி எதுவும் சொல்லலை. அண்ட் லைக் கண்டென்ட் வியூவிங், கண்டென்ட் வாட்சிங்க்கு ஆடியோ பர்பஸ் லைக் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருந்ததுன்னு சொல்லுவேன். பட் நாட் அப் டு தி கண்டென்ட் வியூவிங் மிஷின்ஸ். ஏன்னா அதோட பர்பஸே அதுதான். ஸோ அதோட டிரைவர்ஸ் கேலிப்ரேட் பண்ண விதங்கள் அது எல்லாமே அப்படி தான் இருக்கும். இது வந்து நமக்கு வந்து வாய்ஸஸ் மட்டும் நல்லா கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து இதில் ஆக்சுவலி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் செப்பரேட்டடாக நல்லா கேட்குது. ஆனால் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா அந்த அளவுக்கு கேட்கல. ஒரு டெடிக்கேட்டட் JBL இயர்பட்ஸ் மாதிரி கேட்கல, ஒரு டெடிக்கேட்டட் சோனி ஹெட்செட் மாதிரி கேட்கல. அந்த விதத்தில் பார்க்கும்போது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் வந்து ஒரு நார்மலாக ஒரு ஹெட்ஃபோன் லைக் வந்து ஒரு ஆஃபீஸ் ஹெட்ஃபோன்ஸ் வந்து நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலான்னு ஒரு
லைக் ஒரு ஆப்ஷன் இருக்குங்கும்போது கண்டிப்பாக வந்து அது ஒரு நல்ல விஷயம்னு நான் சொல்லுவேன். அதுலேயும் வந்து ஆடியோ குவாலிட்டி ரொம்ப மோசமாகவும் இல்லாமல் நல்லாவே இருக்குது. லைக் சர்விங் பர்பஸ்லேயே இருக்குது, சர்விங் குவாலிட்டிலே இருக்குன்னு சொல்லுவேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த டைப் சி ஃபீச்சர் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருந்தது. பிகாஸ் இட் சப்போர்ட்ஸ் மொபைல் டிவைசஸ் அண்ட் நம்ம லேப்டாப்லேயும் வந்து கண்டென்ட் வியூ பண்ணிக்கலாம். ஆனால் வந்து மொபைலுங்கும்போது இன்னும் கொஞ்சம் லைக் கன்வீனியண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ இது வந்து எனக்கு இந்த ஹெட்ஃபோன்ஸில் ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன்ஸ் பற்றி சொல்லணும்னா லைக் மேஜராக வேறு எதுவும் இல்லைங்க. கம்ஃபர்ட் வந்து எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஒரு பாயிண்ட், அந்த லைக் லைட்டாக ப்ரெஷர் கொடுக்கறது மட்டும்தான் இதாக இருந்தது. அண்ட் கேரி பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக லைக் இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இது வந்து லைக் ஃபோல்டிங் டைப்பில் எதுவும் இல்லை. ஸோ டேரெக்டாக இப்படி தான். அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஆக்சுவலி இதை சொல்ல மாறேன்ட்டான் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் லைக் சர்க்கிள் திங் இருக்குது. ஸோ இதில் வந்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது, ப்ளஸ் மைனஸ். ஸோ அது வந்து வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணணும். மியூட் வந்து நீங்கள் சப்போர்ட்டட் ஆப்ஸில் இருக்கீங்க, லைக் ஜூம் ஆர் டீம்ஸ் இந்த மாதிரி இருக்கீங்கன்னா மியூட் பண்ணிக்கும். அண்ட் இந்த கால் இது இருந்ததுன்னா நீங்கள் வந்து கால் வருதுன்னா இந்த பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும், அட்டெண்ட் ஆகிடும். ஆர் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் கால் ரிஜெக்ட் ஆகும். அவ்வளோதாங்க. பட் வந்து இது மொபைலோட மியூசிக் ஆப்ஸில் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது நான் டு பி ஃப்ராங்க் நான் எதுவும் ட்ரை பண்ணி பார்க்கல. ஸோ மேபி அது ஏன் ஃபுல் ரிவ்யூ வரைக்கும் வெயிட் பண்ணணும், இப்போ ட்ரை பண்ணிடலாம். ஓகே, ப்ளக் பண்ணிட்டேன், ஹெட்ஃபோன்ஸை போட்டாச்சு. இப்போ வந்து ப்ளஸ் பட்டனை, ஓகே ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் தான் பண்ணுது. டபுள் டேப் பண்ணி பார்க்கலாம். டபுள் டேப் எதுவும் பண்ணல, லாங் ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். லாங் ப்ரெஸ்ஸும் நமக்கு வந்து எதுவும் பண்ணல, ஜஸ்ட் ஒவ்வொரு லெவலாக வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுது ஒரு வால்யூம் டிக்ரீஸ் பண்ணுது. மியூட் அண்ட் அன்மியூட் இப்போ காலில் இல்லை, அதனால இதாகுது. ஸோ மியூசிக் கண்ட்ரோல்ஸ்க்கு லைக் எதுவும் டெடிக்கேட்டடாக கொடுக்கல. இஃப் வி ஆர் இன் லைக் டெடிக்கேட்டட் கண்டென்ட் கன்சியூமிங் இயர்ஃபோன்ஸ் ஆர் ஹெட்ஃபோன்ஸ், அது வந்து லைக் இந்த மாதிரி ஒரு நல்ல ஜெஸ்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. லைக் டபுள் டேப் டு மூவ் டு தி நெக்ஸ்ட் சாங், ட்ரிபிள் டேப் டு மூவ் டு தி ப்ரீவியஸ் சாங், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாம் அதில் இல்லை. ஸோ இதுலேயே நமக்கு தெரியுது இது வந்து ஒரு கண்டென்ட் கன்சியூமிங் டிவைஸ் இல்லை, இது வந்து ஒரு கம்யூனிகேட்டிங் டிவைஸ் மாதிரி, எஸ்பெஷலி ஃபார் மீட்டிங்ஸ். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லைக் ரீட்டைல் ப்ரைஸ் வந்து எம்ஆர்பி 5000, பட் நீங்கள் அமேசான் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் ஒரு 4500 4400 இந்த மாதிரி ரேஞ்சிலே எடுத்துக்கலாம். இது வர்த்தான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து நிறையா, மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வந்து நிறையா மீட்டிங்ஸ் கால்ஸ் மாதிரி அட்டன் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தேவைப்படும். பட் உங்களுக்கு வந்து அதோட லைக் அந்த பர்பஸ், அதாவது மீட்டிங்ஸ் எப்படினாலும் நான் அட்டன் பண்ணுவேன், ஆனால் அது வந்து ஒரு 20 or 30% தான் அட்டன் பண்ணுவேன், மீதி டைம்ஸ் எல்லாம் நான் வந்து சாங்ஸில் இருப்பேன் இல்லைன்னா கண்டென்ட் கன்சியூம் பண்ணுவேன் அப்படின்னா இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக ஒரு லைக் இன்னொரு 2000 3000 போட்டிங்கன்னா இந்த சோனிலே CH720 அந்த மாதிரி ஒரு மாடல் இருக்கும். அந்த மாதிரி மாடல்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அதுலேயே வந்து நீங்கள் ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ணி ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்கும், மைக் குவாலிட்டியும் நல்லா இருக்கும், பட் இந்த அளவுக்கு இருக்காது. பட் இஃப் யூர் டைம் ஃபார் அட்டெண்டிங் கால்ஸ் ஆர் சம்திங், அந்த பர்பஸோட பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குதுன்னா நீங்கள் அந்த மாதிரி போய்க்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் நான் அதில் தான் இருப்பேன். லைக் என்னோட மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து ஒரு மீட்டிங்ஸ் இந்த மாதிரிலே போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம், தப்பில்லை. அண்ட் சென்னைசர் கூட கம்பேர் பண்ணால் எனக்கு வந்து ஆடியோ அண்ட் மைக் குவாலிட்டியில் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நான் பார்க்குற மேஜர் டிஃப்ரென்ஸ் ப்ரைஸில் தான். ஒரு 2K கிட்ட டிஃப்ரென்ஸ் வருதுங்கும்போது ஒரு பட்ஜெட் ஆப்ஷனில் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம்.
இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கலன்னா டிஸ்லைக், மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு பிக்சல்சன்.